श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी अष्टम प्रकरणं कूटस्थदीप प्रकरणं 22வது श्लोकम्। घटे द्विगुणचैतन्यम् यथा बाह्ये तथान्तरे वृत्तिष्वपि ततस्तत्र वैषद्यं सन्धितोऽधिकम्। वैषद्य ஒரு கடல் தீரத்தில் ஒரு குட்டி குருவி குட்டி குட்டி முட்டை போட்டது. கடல் கரையில் முட்டை போடுமான்னு சில பறவைகள் போடும். அங்கே ஒரு பாறை இருக்கு, பாறத்துக்கு கீழே நல்ல சேஃபாக இருக்கேன்னு சொல்லி அப்புறம் குருவி எங்கோ போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரதுக்கல்ல, அதுக்குள்ளே முட்டை காணும். கடல் அங்கே வரைக்கும் முட்டை உள்ளே இழுத்துட்டு போச்சு. குருவிக்கு வந்தது கோபம் கடல் மேலே. நான் என்ன பண்ணுற பாருன்னு அந்த கடலில் இருக்கிற தண்ணின்னு அதோடைய சின்ன மூக்கு நாளை எடுத்துட்டு கரையில் கொட்டுறது. ஏன்னா கடல் நல்லா காலி பண்ணி அந்த முட்டையை வாங்கிக்கணும். அப்படி சிரமப்பட்டு இருக்கும்போது வேறு நிறைய குருவிகள் எல்லாம் பறவைகள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் எல்லோரும் கூட எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போவும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை அப்புறம் கருடன் வந்தானாமா. கருடன் பார்த்தார், புரிஞ்சுக்கிட்டாரு, நானும் சாதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவருடைய சரீரம் கடல் மேலே போய் அப்படி இப்படின்னு ரெக்க விசிறிட்டு அப்படி இப்படி பண்ண கடல் தேவதைக்கே பயம் ஆயிடுச்சு. அவ்வளோ சக்தி வாய்ந்த கருடன். அப்போ கடவுள் தேவத்தை இதெல்லாம் பண்ண வேண்டாம், நானே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த முட்டை கொண்டு குருவிக்கு கொடுத்தாங்க. குருவிக்கு ஒரே சந்தோஷம். இந்த கதை வேதாந்தத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. வேதாந்தம் சொல்கிற இடத்துல கொஞ்சம் ஏதோ கருடன் சொன்ன உடனே நமக்கு புராணம் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி? இந்த குருவி தான் நம்ம எல்லோரும் ஜீவா. நம்முடைய ஆனந்தமனே அந்த சொத்து முட்டை. அது அஜ்ஞானமன் இந்த சமுத்திரத்தினால எடுத்துக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம். நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சுற்றி நிறைய மக்கள் எல்லாம் போராடுங்க நாங்கள் உதவி செய்கிறோம். அப்போதான் வேதமனே கருடன் வரணும். வேதம் அந்த வேதத்தினை தூக்கிட்டு வர அந்த கருடன் குரு. அப்புறம் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்ன அர்த்தம் அஜ்ஞானமனே இது இல்லைன்னு சொல்லி, நீ நினைக்கிற அஜ்ஞான கடல் అనేది ஒரு பிரமன்னு சொல்லி, ஆனந்தம் உன்னுடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி
போதனை செய்யணும். அந்த போதனம்தான் இந்த கூட்டஸ்த தீப பிரகடனத்தில் 22வது ஸ்லோகம் வரைக்கும் படித்தோமே. அனுபவத்தில் பாஹ்யமாக 2 விஷயங்களும் 2 விதமான சைத்தன்யங்களும் சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒன்று வந்து சிதாபாச சைத்தன்யம், இன்னொன்று வந்து கூட்டஸ்த சைத்தன்யம். இது ரெண்டுத்துடைய வித்தியாசம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். இதில் எது வந்து நித்தியம் சத்தியம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சிதாபாசத்துடைய வேலை, அதோடைய பங்கு என்னானது அதையும் தெரிஞ்சுக்கணும். கொடுங்க. அப்படி பல விதமாக விவரிச்சுட்டு வரும்போது இந்த 22வது ஸ்லோகம் முன்னாடி வரைக்கும் ஆரம்பித்த உதாரணத்தோடு பார்க்கும்போது பாஹ்யமான வஸ்துகள் விஷயங்கள் எல்லாத்தையும் அதோட அறிவு நமக்கு ஏற்படுறதுக்கான வஸ்துடைய ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம் అనేది வந்து இந்த 2 சைத்தன்யங்களும் உதவினால தான் அது ஏற்படுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 22வது ஸ்லோகத்தில் வந்து இந்த பாஹ்யமாக செஞ்ச விஷயத்தினை இப்போ அந்தரங்கமாக நம் உனக்குள்ளே பண்ணணும். பாஹ்ய வஸ்துகளை பற்றி சரி, இப்போ அதனால உனக்கு வந்து நீ உன்னுடைய ஸ்வரூபம் கூட்டஸ்தமனி அந்தளவுக்கு கிரகிக்க முடியாது. உதாரணத்துக்கு அப்படி ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ அந்தரங்கமாக போகணும். அந்தரங்கமாக போகும்போது கூட எப்படி நாங்கள் பாஹ்யமான உதாரணங்கள் எல்லாம் சொல்லும்போது உனக்கு கடமுடைய உதாரணம் சொல்லி விவரிச்சோமா, அந்த கடத்தனை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 த்விகுண சைத்தன்யம் யதா பாஹ்யே, பாஹ்யமான இந்த குடம் అనేది தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 2 சைத்தன்யங்கள் உதவி செய்கிறதோ ததா அதே மாதிரி அந்தரே. அந்தரே என்னது? விருத்திஷு உள்ளன்னு மனசு இருக்கு, மனசில் விருத்திகள் வருது. அது கட விருத்தி கிடையாது, இன்னொரு விருத்தி கிடையாது, உள்ளுக்குள்ளே வருது. காம விருத்தி, குரோத விருத்தி, தயா விருத்தி, கருணா விருத்தி, பொறாமை விருத்தி, ஏதோ ஒன்று. அப்படி வரும்போது வெளியில் எப்படி நீ வந்து அந்த காமன் சூரியனுடைய வெளிச்சத்தினை பற்றி சொல்லி அங்கங்கே விசேஷமான சூரிய பிரதிபிம்பம் பற்றி சொல்லும்போது உனக்கு அது ரெண்டுமே இருந்தால் கூட சாமான்யமாக இருக்கிற காமனாக இருக்கிற அந்த சூரிய வெளிச்சம் அவ்வளோ கவனம் நமக்கு அது மேலே போல, விசிஷ்ட சைத்தன்யம் தான் கவனிச்சிட்ருக்கிறோம். அப்போது அங்கே வைஷத்தியம்னா குறிப்பாக ஓகே பளிச்சுனா, அதுக்கு பேர் வைஷத்தியம். விசேஷமாக தெரியறது, அது மேலே தான் நமக்கு அட்டென்ஷன் இருக்கும், அதான் தெரியறது, அதான் கிரகிக்கிறோம். அந்த வைஷத்தியம் வெளியில் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அதே மாதிரி இங்கே உள்ள விருத்திகள் விஷயங்களை சொல்லும்போது கூட அந்த விருத்திகள் தான் பளிச்சுன்னு தெரிகிறது தவிர ஒரு விருத்திக்கு நடுவில் இருக்கிற இந்த வாட்ச் த பேட்ச் என்னமா இந்த கேப், அது யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏதோ விருத்தி வந்துச்சு, அது கூட நம்ம அதில் கலந்துக்கிட்டு போயிட்டுறோம். அதெல்லாம் சத்தியம் நித்தியம் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு பாவிச்சுக்கிறோம். ஸோ வெளியில் என்ன அதே மாதிரி தான் உள்ள நடக்கிறது. அந்த சந்தி అనేది கேப் అని சொன்னோம். வெளியில் உதாரணம் சொல்லும் போதும் உள்ள கூட ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணம், பாஹ்ய விஷய எண்ணம் இல்லை. உள்ள வர நம்ம இமோஷன்ஸ் விஷயம் எடுத்தால் கூட அங்கே ஒன்றுக்கு ஒன்று கேப் இருக்குது. அந்த குரோத விருத்தி தான் அதுக்கு வருது போகிறது. இன்னொன்று காம விருத்தி, சந்தோஷம், ஆனந்த விருத்தி தனித்தனியாக வந்து போகிறது. அது ஒன்றுக்கு நடுவில் கூட சந்திதா அங்கே வந்து அதிகம் திருஷ்யத்தைன்னு ஆட் பண்ணிக்கணும். அதிகம்னா ஜாஸ்தியாக தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. ஓகே, ஆனால் சந்தி
கேப்னு யாரும் கவனிக்கிறது இல்லை, அந்த பளிச்சுன்னு இருக்கிறத கவனிக்கிறோம் அப்படின்னு. ஸோ வெளியில் சொன்ன விஷயத்துக்கு உதாரணத்தினே உள்ளே அப்ளை பண்ணனாரு, விருத்தி விஷயமாக பேசியிருக்காரு. இதுதான் 22வது ஸ்லோகத்தில் கடந்த வாரம் பார்த்து முடித்தது. அடுத்தது 23வது ஸ்லோகம். ज्ञातता ज्ञातते नस्तो नस्तः ज्ञातता ज्ञातते नस्तः घटवद्वृत्तिषु क्वचित् स्वस्य स्वेनागृहीतत्वात् गृहीतत्वात् ताभिश्चाज्ञाननाशनात्. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயம் ஸ்லோக. இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மெயின் டாப்பிக்கு கொஞ்சம் சைட் லைனாக இருந்தால் கூட ஆச்சாரியர் இந்த இடத்துல இது தெரிஞ்சுக்கிட்டு இது ஆகணுமనే உத்தேசத்தோட இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். இங்கே என்ன சொல்ல போகிறார் అనేది நான் முன்னாடி சொல்கிறேன், கவனமாக கேட்கலாம். வெளியில் விஷயங்களை பற்றி நிறையா பேசிட்டோம். குடத்துடைய இருப்புதல், அப்புறம் குடத்துடைய இருப்புதல் சொல்லலாமா தமிழ்? இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் த பாட் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம், கடத்துடைய. இந்த மாதிரி பாஹ்ய வஸ்துகளுக்கு இருக்கிற இந்த ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம் அనే விஷயம் உள்ள விருத்திகள விஷயத்தில் அது நடக்கிறது இல்லைன்றார். ரெண்டு சைத்தன்யங்கள் இருக்கு, அதில் கூட்டஸ்த சைத்தன்யந்தான் அந்த விருத்திக்கு நடுவில் கேப் எல்லாத்தையும் தெரிய வைக்கிறது. வெளியில் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட வரும்போது தனியாக ஒரு சிதாபாச விருத்தி ஏற்படணும், அப்புறம் பல வியாப்தி ஏற்படணும். விருத்தி வியாப்தி பல வியாப்தி இதெல்லாம் இருக்குது. அதனால ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம் இந்த மாதிரி உள்ளே ஏற்படுற அந்த விருத்திகள் உள்ள நின்று ஏற்படுறது, உள்ளே ஏற்படுறது உள்ள விஷயம் மேலே. அங்கே இந்த ஞாதத்துவம் அஜ்ஞாதத்துவம் అనేది இருக்காது. இது கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான். நம்ம முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலன்னான்னு ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கான்டெம்ப்ளேட் பண்ணி சிந்திக்க வேண்டிய விஷயம். அது இப்போ இது சொல்லும் போதே உங்களுக்கு சந்தேகம் வரும், ரெண்டு சைத்தன்யங்கள் இருக்கும்போது அதே மாதிரி அங்கே விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படியெல்லாம் இங்கே ஏற்படணும்னா அப்படி தேவையில்லை. அந்தந்த விருத்தி அதாவது தனக்கு தானே செல்ஃப் எவிடென்ட். அது ஏன்னா ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இது கண்ணு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ கேள்வி கேட்குறோம், கண்ணு எதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ கேள்வி, கண்ணுன்னு பார்க்க முடியுமா? கண்ணுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த கேள்வி, ஒரு எண்ணம் தன்னை தானு தெரிஞ்சுக்க முடியுமா? கேன் த தாட் நோ இட் செல்ஃப் பை இட் செல்ஃப்? கண்ணுக்கு எப்படி முடியலையோ அங்கே ஒரு விருத்தி வஸ்து விஷயத்திலும் தெரிஞ்சுக்கிற விதமாக விருத்தின்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கேள்வி. தெரிஞ்சுக்க முடியாது అనేది விஷயம். ஏன்னா விருத்திகளுக்கு அவங்களுக்கு விருத்திகள் தெரியப்படுறதோ தெரியாமல் இருக்கிறது అనేది அந்த விஷயத்தில் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா,
அந்த ரீசன் வந்து ஸ்வயம் பிரகாஷ ரூபத்துவம் இருக்கிறதுனால. விருத்தியன்னாவே ஞான விருத்தினால தானே ஞானம் ஏற்படுறது. அப்போ ஆனால் விருத்தி ஞானம் விருத்தினால எப்படி ஏற்படும்? ஒருவேளை முதல் விருத்தி இன்னொரு விருத்தி கொண்டு வந்து அது தெரிவிச்சதுன்னு சொன்னால் அப்போ ஓகே. ரெண்டாவது விருத்தின்னு யார் தெரிவிச்சதாங்க? மூணாவது விருத்தின்னு யார்? சிரிக்கிறீங்க உடனே புரிஞ்சு போச்சு. அனவத்தியா தோஷம் வரும்னு சொல்ல போகிறீங்க. ரிக்ரெஷன் அப்படி இல்லை, அதுக்கு அப்படி என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். அப்படி நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்வப்பிரகாஷ ரூபத்துவம் அதுக்கு இருக்கிறதுனால, பிகாஸ் எவ்ரி தாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் த அதர் ஆல் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் டு நோ, தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது அதே ஞானஸ்வரூபமாக அப்படி இருக்கும்போதோ ஓகே, சிதாபாசமாகட்டும், அதுன்னு சிதாபாசத்தின்னு கூட்டஸ்தம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற அது வேறு விஷயம். ஸோ எவ்ரி நாலேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் தி சிதாபாச விருத்தி. அப்போ அந்த சிதாபாச விருத்தி தன்னை எப்படி தெரிஞ்சுக்கும்? கண்ணு தன்னை எப்படி தெரிஞ்சுக்கலையோ அதனால தான் இங்கே சொல்கிறது. இங்கே ஞாதத்துவம் அக்ஞாதத்துவம் அనే விஷயம் இதில் இல்லை. அது செல்ஃப் எவிடென்ட். அதனால தான் போன கிளாஸில் சொல்லியிருக்கோம், இந்த உள்ள அந்தரங்க விருத்தி ஒரு விருத்தி இன்னொரு விருத்தி நீ பிரகாசிக்க செய்யாது. சரி, கோப விருத்தி சார் சந்தோஷ விருத்தினால பிரகாசிக்கப்பட்டது, அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லா விருத்திகளுமே தெரிஞ்சுக்கிறது சாட்சி சைத்தன்யம்னு சொன்னால் அது அந்த பாயிண்ட் இருக்கட்டும். பட் இதில் ஒரு விருத்தி இன்னொரு விருத்தின்னு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்காது. இல்லை தானாக தெரிஞ்சுக்குமான்னா அது செல்ஃப் எவிடெண்ட்டாகவே இருக்கனால தான் எப்படி தெரிஞ்சுக்கும்? இந்த ஸ்வரூப பிரகாசத்துவம் தனக்கு தானுக்கே இருக்கிறதுனால. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அங்கே விருத்திகளுக்குள்ள ஞாததா అనేది இல்லை అనేది காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஸ்லோகம் பாருங்கோ. ஸ்வஸ்ய ஸ்வேன அக்ருஹீதத்வாத், ரெண்டாவது வரியில் ஸ்வஸ்ய ஸ்வேன அக்ருஹீதத்வாத் ஞாததா அஜ்ஞாததா ந ஸ்தஹ. இந்த ஸ்வஸ்ய ஸ்வேன குருஹீதத்வாத்தன்னு அர்த்தம் தான் இப்போ நான் சொன்னதே. ஸ்வப்பிரகாஷ தனக்கே தானே எவிடென்ட். எவ்ரி தாட் அதே ஞானஸ்வரூபமாக இருக்கு. அது பாரோடு ஞானம் ஆகட்டும், பரவாயில்ல. தென் ஓன்லி சிதாபாசா இஃப் கோஸ் டு தி அதர் தாட், ஓகே, இங்கே ஞானத்தத்துவம் அஜ்ஞானத்துவம் சொல்லலாம். பட் உள்ளே இருக்கிற இந்த இமோஷ்னல் அந்த விருத்திகள், இமோஷனல் எதுக்கு சொல்லணும், விருத்தின்னு சொல்லணும். விருத்திகள் வந்து பாஹ்ய சம்பந்தம் இல்லாமல் உள்ளக்குள்ளே விருத்திகள் வருதா இல்லையா? நமக்கு அனுபவம் தானே, நம்ம மனசுன்றோம். அது வெளியிலேருந்து எங்கேருந்து கொண்டு வரல, உள்ளே வருதே. அது இப்போ பார்க்கல, எப்போ பார்த்த கோபமோ எப்போ வந்த துவேஷமோ கூட அது டக்குன்னு விருத்தி ரூபத்தில் வருதே. அது நீ தெரிஞ்சுக்கிறது ஓகே, சாட்சி சைத்தன்யத்துக்கு தெரியுது. கோப விருத்தி வந்துச்சு, இது விருத்தி வந்துச்சு, போயிடுச்சு. ஆனால் அந்த விருத்தி అనేది என்ன? ஜடம் தானே, சிதாபாசத்துடைய இதுதான், சிதாபாசத்துடைய த்ராவிங். ஸோ அதுக்கு வெளிய వస్తు மாதிரி జ్ఞాతత్వం అజ్ఞాతత్వం అనేది இல்லை. இன்னொரு காரணம் கூட இருக்கு. அப்படியானே ரெண்டாவது வரியிலோ ரெண்டாவது ஹாஃபில் சொல்கிறார், தாபிஹி அஜ்ஞாத நாசனாத். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான். அந்த விருத்திகளுடைய உற்பத்தினால்தானே வெளியே வஸ்து அஜ்ஞானம் இல்லை போகிறதே. தாபிஹி அஜ்ஞான விநாசனாத். விருத்தி అనేదే அஜ்ஞானத்தினை நாசனம் செய்ய வேண்டியது. அப்போ அந்த விருத்தி அஜ்ஞானத்தை நாசனம் செய்கிறதுனால அங்கே அப்போ ஞாத்தத்துவம் அஜ்ஞாத்தத்துவம் అనేది எங்கே இருக்கும்? தானுக்குள்ளே இருக்காது. ரெண்டு ரீசன்ஸு சொல்கிறார். ஒன்று வந்து
தனக்கு தானே ஸ்வஸ்வரூப ஸ்வஸ்யஸ்வேன கே கண்ணு இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டாம். கண்ணுன்னு பார்க்க முடியல, இல்லை விருத்தின்னு பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. செல்ஃப் எவிடென்ட் அது. இன்னொன்று, అసలు ఎవరి వృత్తి தான் காரணம் எந்த அஜ்ஞானத்தினாவது நீக்கிறதுக்கு. இப்போ இதே ஒரு ஞானஸ்வரூபமாக இருக்கும்போது அது தன்னைத்தானே எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இது செல்ஃப் எவிடென்ட். அதுதான் ரெண்டாவது காரணம். தாபிகி அஜ்ஞான நாசனாத். அதுக்கு வேறு விஷயத்துடைய அஜ்ஞானம்னா நாசனம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அப்போது விருத்தி தனக்கு தானே ஷைன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் டர்ஸ் ஸ்லோகம் இந்த பாயிண்ட்டு. அதனால் நோயிங்னஸ் ஞாதத்துவம் அண்ட் நாட் நோயிங்னஸ் அஜ்ஞாதத்துவம் இந்த தாட்ஸ் விஷயத்தில் நாட் பாசிபிள். ஓகே, நாட் பாசிபிள் இன் த தாட்ஸ் பை த தாட்ஸ். இந்த விருத்திகளுக்குள்ளே அது பாசிபிள் இல்லை, அது நடக்கிறது இல்லை. ஓகே, புரிஞ்சா ஓகே, புரியலன்னா ஓகே. அசல் எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு? ஓகே, எந்த அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் சுலபமாக புரியுமா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது சிந்திச்சு தான் புரியும். வேர்ட்ஸும் வச்சுக்கிட்டே போனால் புரியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தா, இந்த கூட்டஸ்த அண்ட் சிதாபாசத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸுன்னு தெரிவிக்கிறதுக்கு நமக்கு அதுதானே டாபிக். இப்போது சிதாபாசத்துக்கு கூட்டஸ்தக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கே இங்கே இப்போ இவர் சொல்கிறார். சரியா? கிளியராக தெரியணும் கூட்டஸ்த சிதாபாசத்துடைய வேலை என்னன்னு. இங்கே அப்போ என்ன சொல்லணும்னா பாயிண்ட்டு, சிதாபாசத்தினு கூட்டஸ்த தெரிஞ்சுக்க முடியும். Now I am coming to the subjective. கண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், கண்ணுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. விருத்திகள் எல்லாத்தையும் வெளியில் விஷயங்கள்னு தெரியும், விருத்தின்னு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். கூட்டஸ்தம் சிதாபாசத்தின்னு தெரிஞ்சுக்க முடியும், சிதாபாசம் கூட்டஸ்தன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒரிஜினல் ஃபேஸில் இருக்கிற ஒரிஜினல் நானு தான் through the reflection I am seeing the reflection. Reflection can see me. என்ன பார்க்க முடியுமா? என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு இல்லை. தட் இஸ் ஓன்லி இங்கேருந்து பாரோ பண்ணது தானே. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு கேட்ச் பண்ண மாதிரி தான். ஸோ கூட்டஸ்த சைத்தன்யம் சிதாபாசத்துன்னு தெரிஞ்சுக்கும், ஆனால் சிதாபாசம் கூட்டஸ்தத்துன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இது அந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கோம். இந்த ரிஃப்ளெக்டட் சின்ன கண்ணாடியோடைய அந்த பளிச்சுன்னு இருக்கு, ஓகே. ஸோ ஆனால் இது சூரியனை காட்டுமா, தெரிஞ்சுக்குமா? ஏன்? நீயே ஸ்திரம் கிடையாது. கண்ணாடி உடைஞ்சு போகலாம், திடீர்னு மேலே மண்ணு படலாம். ஓகே, ஏதாவது ஆகட்டும், நீயே நித்தியம் இல்லை, உனக்கே ஒரு அஸ்தித்வம் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸு. அது எப்படி நீ நான் கண்டுபிடிச்ச நான் காமிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் த ரீசன். ஆனால் கூட்டஸ்த சிதாபாசத்தில் நடுவில் இருக்கிற ஸோ சிதாபாசம் கூட்டஸ்தத்தின்னு ஒருக்காகவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் கூட்டஸ்தம் எப்பவுமே சிதாபாசத்துடைய சேஷ்டைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சரி, போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். பட் தேர் இஸ் நாட் அந்த விஷயம் புரியணும், சிந்திக்கணும் மறுபடியும் அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு. சரி, 24வது ஸ்லோகத்திலும் அப்புறம் almost now he wants to conclude this.
இதில் கன்ஃபர்மாக அப்போ கூட்டஸ்த சைத்தன்யந்தான் நித்தியம்னு சொல்லணும். த்விகுணீகிருத சைதன்யே த்விகுணீகிருத ஜன்மநாசானுபூதிதः அகூட்டஸ்தம் ததன்யத்து கூட்டஸ்தமவிகாரதः. மறுபடியும் த்விகுணமனே இந்த ரெண்டு ரகமான இந்த சைத்தன்யங்களுக்குள்ள சிலது காமனாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட, எப்படி நான் எப்போ போய் கண்ணாடி முன்னாடி என்ன மாதிரி இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன் திரும்பி. நான் இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி வந்துட்டேன், பார்த்துட்டேன், திடீர்னு குக்கர் விசில் வந்துச்சு, போயிட்டேன், திரும்பி வந்துட்டேன், திரும்பி பார்த்தேன். முதல் தடவை பார்த்த ரிஃப்ளெக்ஷனும் இப்போ ரெண்டாவது தடவை பார்த்த ரிஃப்ளெக்ஷனும் ரெண்டு ஒன்றா? ஒன்று மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. அது வந்துச்சு, அந்த ரிஃப்ளெக்ஷன் போச்சு, இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுட்ட கிச்சனில் போய் இது தொட்டுட்டு கறியில் பூசிட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் இல்லை. நீங்கள் வரத்துக்குள்ளே அந்த கண்ணாடி மேலே ஏதோ ஒரு குழந்தை வந்து ஏதோ கொஞ்சம் பவுடர் எடுத்து கொட்டி போச்சு, அப்போ ரிஃப்ளெக்ஷன் வேறு. ஆனால் பாயிண்ட் அது இல்லை. நல்லா திங்க் பண்ண, எவ்ரி ரிஃப்ளெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் காமனாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி அதே தானே, நானே தானே பார்த்துக்கிறேன்னு இது ஒரு பிரமை இருக்குந்துட்டே இருக்கு. ஸோ காமனாக இந்த ரெண்டு கான்ஷியஸ்னஸ், ரெண்டு சைத்தன்யம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். பிட்வீன் சிதாபாஸ் அண்ட் கூட்டஸ்தா இருந்தால் கூட தெர் இஸ் ஏ டிஃபரன்ஸு. அது என்னன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. த்விகுணீகிருத சைத்தன்யே இதில் ஒன்று வந்து சிதாபாசம் தானே, அதுக்கு இங்கே இவர் பேர் வந்து அக்கூட்டஸ்தம்னு பேர் கொடுத்தாரு. எது கூட்டஸ்தம் இல்லையோ, கரெக்டு தானே. ரொம்ப நாளில் சொல்லி சிதாபாசம் போர் அடிக்கிறது இல்லை, பேர் மாற்று அக்கூட்டஸ்தம். நான் இப்போ என்னமோ யூஸ் பண்ணானே தமிழில், ஞாதத்துவம் சொன்னேன், தெரியறது அத்தெரியறது ஆனால் நெகட்டிவ் பார்ட்டிகள். நீங்கள் அதே மாதிரி அக்கூட்டஸ்தம், எது அக்கூட்டஸ்தம் இல்லையோ அப்படின்னு சிதாபாசமோ, அதுக்கு வந்து அதோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமோ? இப்போ தானே மாஸ்டர் சொன்னார், அது என்னைக்காவது உடஞ்சி போகலாம், என்னைக்காவது பிறக்கலாம். ஜன்ம நாச அனுபூதிதः. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இந்த எண்டிங் இருக்கு. நான் வந்து பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் போயிடுச்சு, ஒரு செகண்ட் 2 செகண்ட் இருந்தால் இருக்கு, அதுக்கப்புறம் போயிடும். ஸோ ஒரு ஜென்மன் ஆரிஜன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அப்புறம் நாசம் அந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட பேதங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால விநாச அனுபூதி அதில் அனுபவப்படுறதுனால, அப்படி பிகினிங் அண்ட் எண்டிங் அண்ட் பர்த் அண்ட் டெத் மாதிரி சிதாபாசத்துக்கு அது வந்து அதனால தான் அது அக்கூட்டஸ்தம். ஆனால் தது அந்நது, அந்த பிறக்கலை போல சிதாபாசம் இருந்துச்சு போச்சு. ஓகே, ஒரு கட்டம் தாட் வந்தது, கட்டம் தாட் இல்லை, கட்டம் இல்லைங்கும்போது கூட அது இல்லை అనేది தெரிஞ்சுக்கிட்டு பிரகாசிக்க செய்கிற கூட்டஸ்த சைத்தன்யம் எப்பவுமே இருக்கிறது. அதுதான் ததஹ அந்யா தூ தது அந்நது, அதுக்கு பேர் தான் கூட்டஸ்தம். என்ன ஸ்பெஷாலிட்டி? அவிகாரத்தா, அது பாயிண்ட் மாட். அங்கே விகாரம், அதனால் அது அக்கூட்டஸ்தம். இது விகாரம் இல்லை, அதனால கூட்டஸ்தம். ஸோ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தேட். அதுக்கு தான் முதல்ல ஸ்டார்டிங்கில் குட்டி குருவி கதை சொன்னது. இப்போது நம்ம சிதாபாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதனால் ஏற்படுற அனுபவங்கள் எல்லாத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு
அது அப்படியே த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அக்ஞானம். அது இல்லவே இல்லை. பல வாட்டி சொல்கிற அந்த குருவி கண்ணாடிக்கு முன்னே போனால் அதுக்கு இப்போ கடல் உதாரணம் சொன்னோம். சிம்பிளாக நம்ம வீட்டில் பார்க்குறது கண்ணாடி முன்னாடி போய் குத்திட்டே இருக்கும். ஏன்? அதுக்கு என்னமோ துவைத்தம் தெரியறது, பேதம் தெரியறது. அப்போது துவைத்தமும் பேதம் ஏற்படுறதுனால இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன். முந்தாவது ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, எங்கெங்கே சிதாபாசம் இருக்கின்றனதோ, व्यक्तமாகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ, அங்கெங்கே லொக்கேஷன், டிவிஷன் அண்ட் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. லொக்கேஷன் வரும், டிவிஷன் வரும், அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன், மாடிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸ் அங்கே நடக்கும். 4 சேஞ்சஸ் நடக்கும். அதனால் சிதாபாசம் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. அதனால ஜாகிரத அவஸ்தை சிதாபாசம் ஆக்டிவ் ஆகிறது எல்லா டைமு, லொக்கேஷனும், தேச கால வஸ்து எல்லாம் வருது. கனவுல கூட இருக்கேன். சிதாபாசம் அங்கே ஒர்க் பண்ணுறது இல்லையா? ஸோ டிவிஷன், லொக்கேஷன், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் தூக்கத்தில் போனப்போ சிதாபாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அன்மேனிஃபெஸ்டட் இருக்குன்னு சொல்லணும். இன்னொரு பாயிண்ட் சிதாபாசம் இல்லாமல் ஆகவே ஆகாது, ஆனால் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கு. ஏன்னா சிதாபாசம் இல்லை, இந்த சரீரத்து கூட கனெக்ஷன் போயிடுச்சுன்னா டெட்டுன்னு அர்த்தம். அதனால் நம்ம இந்த சரீரம் டெட் ஆகிற வரைக்கும் சிதாபாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இருந்தால் கூட அந்த சிதாபாசம், அதில் வர விற்த்திகள், அந்த விற்த்திகளை நம்ம கவனிச்சுட்டு கூட்டஸ்தம் மேலேயே நம்ம அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தால், கோப விற்பி எது நமக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுதோ, கோப விற்பி என்னென்னா பிரேம விற்பி கூட நஷ்டம்தான். நேற்றுக்கு பாகவதத்தில் பார்த்தோம் இல்லையா? சத்வகுணத்தை விட சத்வகுணத்தினால டிஸ்ட்ராய் பண்ணுன்றார் கிருஷ்ணர். முதல்ல சத்வகுணத்தினால தமோகுண ரஜோகுணத்தை டிஸ்ட்ராய் பண்ணும். சத்வேன சத்வம் அந்நியத்தை நாசனம் பண்ணும். ஏன்னா அது ஒரு குணம் தானே, அதுக்கு நீ பந்தப்படுவே. அதனால குணாதீத குணத்திரய விபாகம் அந்த படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு. ஸோ சிதாபாசத்துடைய ஸ்டேட்டஸ் இஸ் இல்லவே இல்லை அதுக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மொத்தம் பேஸ்ட் ஆன் தட். ஆனால் ஞானிக்கு, முக்தனுக்கு, முமுக்ஷுவுக்கு அட்டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி கூட்டஸ்த. அப்போ என்ன ஆகும்? அட்டென்ஷன் அங்கே இருந்தால் நிம்மதியாக இருப்போம். இது ஏதோ நடக்கும், காணப்படுறது எல்லாரும் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, திட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கும், நடந்துட்டு இருக்கும். பட் உள்ளக்குள்ளே எனக்கு மை அபைடன்ஸ் இஸ் ஆன் தி கூட்டஸ்தா. அதுதானே ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணம். அதுக்கு தான் படிப்பு, அதுக்கு தான் சாஸ்திரம், அதுக்கு தான் அறிவு. என்ன பிரயோஜனம்? யூ ஆர் எட் ஆனந்த ஃப்ரீ, பர்டன்லெஸ். அப்புறம் ஜன்ம மரணம், இந்த பயங்கள், புனர்ஜன்மா, புண்ணியம் பாபம், யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் திஸ் கச்சடா, அழுக்கு. அப்படியே ஸோ விகாரம் இல்லாத கூட்டஸ்தனை கண்டுபிடிச்சிக்கோ, அது நீ என்ன தெரிஞ்சுக்கோ. சிதாபாசங்கள் நிறைய, கூட்டஸ்தம் ஒன்றுதான். அதையும் சொல்லணும். என்னென்னா, இப்போது ஒருத்தனுக்கு ஞானம் இன்னொருத்தருக்கு வரதில்லை. கிளாஸுக்கு வந்தவனுக்கு ஞானம் வருது, கிளாஸுக்கு வராதவன். சார் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன். இந்த பஞ்சதசி கேட்க கேட்க நிறைய சந்தேகங்கள் வருது சார். இது முன்னாடி நல்லா தான் இருக்கு. ஏன்னா இங்கே சந்தேகங்கள் எழுப்பி விட்டு பஞ்சதசி மட்டும் இல்லை, ஃப்ராங்காக சொல்லுவோம், வேதாந்தத்தை நிறைய படிக்க படிக்க நிறைய சந்தேகங்கள் வரும்.
இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி நான் நார்மலாக இருக்கேன், எல்லாரும் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க சில பேர். அதனால தான் சார் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. லெட் த லைஃப், லெட் மீ கோ அலாங் வித் த லைஃப் அண்ணா ஒரு அம்மா. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது என்ன அவர் பாவங்க பயம். வேதாந்தத்துக்கிட்ட வந்து எல்லாம் உடச்சி எல்லாம் இன்னும் மண்ணை பற்றி மாதிரி ஆகிடும். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், சரியா? அதெல்லாம் அந்த நிலை நமக்கு யாருக்கு இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லை இவ்வளோ. தொடர்ந்து ஸ்ரத்தையோடு படிக்கிறவங்களுக்கு அது இருக்காது. பட் ஏதாவது பாசிபிள் டவுட்டு, ஏதாவது இன்னும் வரலாம் வந்து இவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் அவருடைய உபதேசம் இல்லை வித்யாரண்ய சுவாமி. எனிஹவ் இட்ஸ் குட், வெரி குட். அதுக்கு அடுத்தது 25வது ஸ்லோகம். அந்தఃகரண தத்விருத்தி சாட்சீத்யாதாவனேகதா கூடஸ்த ஏவ சர்வத்ர பூர்வாச்சார்யைர்விநிஷ்சிதः. வித்யாரண்ய சுவாமி அவருடைய டீச்சிங் கூட்டஸ்தன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு சரியான ரிலாக்ஸ்டாக அவர் இருக்கார். ஆனால் பூர்வபக்ஷி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சுற்றி காட்டுறார். சார் இந்த இவ்வளோ விவரிச்சிட்டிங்க, ஓகே, எவ்வளோ 7 அத்தியாயங்கள் 24 ஸ்லோகங்கள். இதெல்லாம் உங்களோட சொந்த கல்பனையா, ஸ்வகபோல கல்பனை, சொந்த சாகித்யமான? நிஜமாக இதை விட இவ்வளோ இருக்கு? எதுக்கு இவ்வளோ பேசி சொல்லி அதேன்னு அப்படின்னு கேட்குறான். பாருங்க, இவன் யார்? திடீர்னு கிளாஸுக்கு வந்தவன் இல்லை. அப்படி வந்தவனுக்கு இந்த இவ்வளோ இன்டெலிஜென்ட் கொஸ்டின் வராது. அவனுக்கு அசல் ஒன்றுமே புரியாது. என்ன பண்ணுறாங்க இந்த 5 பேர் 10 பேர் இங்கே உட்கார்ந்துட்டு? எப்படி புரியும்? அதான் நிறைய பேருக்கு அப்படி எட்டி பார்த்ததோடு போயிடுதே. சொன்னோம் இல்லையா, 75% புண்ணியம் இருந்தால் உள்ள கால் வச்சு வந்து உட்காரணும்னு தோணும். 90% புண்ணியம் இருந்தால் ஓகே ஒடுங்க 1 hour உட்கார முடியும். அப்புறம் 95-99% இருந்தால் தொடர்ந்து அடுத்த நாள் கூட வரணும்னு தோணும். கஷ்டம், ரேரிட்டி. அற்புதம், ஆச்சரியம். சரி, இங்கே விஷயம் என்ன? இப்படி கேட்குறான். ஓகே, அந்தఃகரண தத் விருத்தி சாட்சி இது ஆதி அநேகதா. ஓகே, அப்படி நீங்கள் இத்தனை விதமாக பேசுகிறீங்க பதங்கள். அந்தಃகரண இதை மைண்டு பற்றி தத் விருத்தி, அதுக்கு சாட்சி இத்தியாதோ பல விதமான அநேகதா, நிறைய வகையாக கூட்டஸ்தம் சிதாபாசம் அப்படி இப்படின்னு இல்லை. அப்படியே நீங்கள் நீ சொந்தமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. அதில் உடனே பதில் அங்கே கொடுக்குறாரு. என்னது ஒன்றும் இல்லை, பூர்வ ஆச்சாரியைஹி, இது முன்னாடி என்னுடைய கிராண்ட் குரு சங்கராச்சாரியரு, என்னுடைய குரு சுரேஸ்வராச்சாரியர், ஸ்ருங்கேரி மட்டத்துக்கு சங்கரர் ஸ்தாபனை பண்ணதுக்கப்புறம் முதல்ல பீட்டாதிபதி அவர் தான். அதுக்கு நடுவில் எத்தனை பேர், இவங்க எல்லாரும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொந்தமாக ஒன்றும் சொல்லலை.
அவங்க என்ன சர்வத்திர அவங்களுடைய எல்லா புஸ்தகங்களுக்குள்ளேயும் அவங்களுடைய போதனைக்குள்ளேயும் இந்த கூட்டஸ்தா ஏவ வினிஷ்சிதா, இந்த கூட்டஸ்தனை பற்றி கன்ஃபார்மாக நிறைய வகை பேசி பேசி இதுதான் ஃபைனல் தத்துவமசி அப்படின்னு அவங்கள எல்லாரும் பேசினதப்பா நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் என்னை ப்ளேம் பண்ணாது, இல்லைன்னு குறை சொல்லாது. இது இன்னும் புதுசு இல்லை, நான் சொந்தமாக சொல்கிற விஷயம் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் ஏதோ டைம் பாஸ்க்குன்னு சொல்லிட்டு புஸ்தகம் எழுதலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எழுத ஆரம்பித்தேன். இது பஞ்சதேசன்னு வந்துச்சு. இது உனக்கு வேணுமென்னா பிடிச்சா படிச்சுக்கோ, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் கொடுத்தாரு. ஓகே, எங்கே அப்படி சொல்லிட்டு சும்மா போகாமல் அடுத்த ஸ்லோகத்தில் ரெஃபரன்ஸு கொடுக்குறாரு. ஓகே, அந்த இருபத்தஞ்சு தானே படித்தோம் இப்போ. இதுலேயே அந்த அவர் ரெஃபரன்ஸ் பண்ணுறது இருக்க முதல் ஸ்லோகம், ஆக்சுவலி முதல் வரி, சரியா? ஸோ டவுட் இஸ் அன்சீன். எதுக்கு நடுவில் இது சொல்கிறாரான்னு இந்த கேள்வி இங்கே டைரெக்டாக கேட்ட மாதிரி இல்லை. ஸோ அப்படி ஒருவேளை நீ கேட்டா இதுக்கு வாக்கிய விருத்தி, பகவான் சங்கரருடைய வாக்கிய விருத்தி, வேதாந்த முக்கியமான இந்த மகா வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் விவரணம் எல்லாம் ஆப்ஸ்ட்ராக்டாக நல்லா இருக்கும். குட்டி குட்டி ஸ்டேட்மெண்ட்ஸு ஸ்லோகங்கள் எல்லாம். அதில் 11வது ஸ்லோகம் அங்கே சொல்லப்பட்டது. அது இனி கோட் பண்ணுறாரு இங்கே, ஆனால் பூர்ணமாக கோட் பண்ணல. அந்த வாக்கிய விருத்தியில் சொன்ன ஸ்லோகம் நான் படிக்கிறேன், சரியா? கொஞ்சம் வரும் அதில். அந்தக்கரண தத்விருத்தி சாட்சி சைதன்ய விக்கிரஹ. ஓகே, இங்கே அந்தக்கரண விருத்தி சாட்சி வரைக்கும் தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் ஸ்லோகத்தில் வாக்கிய விருத்தியில் சாட்சி சைதன்ய விக்கிரஹ ஆனந்த ரூப சத்ய சத்கிம் நாத்மானம் பிரபத்யசே. அங்கே கேள்வி கேட்குறான், அந்தக்கரண விருத்திகள் எல்லாத்துக்கும் சாட்சி சைத்தன்ய விக்கிரகமாக இருக்கிற ஆனந்த ஸ்வரூபமான அந்த சத்தியத்தனை உன்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லிட்டு ஏன் தெரிஞ்சுக்க மாட்டே? நான் பிரபத்யசே. கொஸ்டின் அங்கே வாக்கிய விருத்தியில் அப்படின்னு சொல்லி இந்த கூட்ஸ்த விஷயத்தினு எல்லா இடத்துலும் சர்வத்திர ஆச்சாரியேகி பூர்வம் வதத்தி அப்படின்னு சொல்லி இது நிச்சயம் பண்ணாங்கன்னு கொஷன், அதுக்கு ஆன்சராக வாக்கிய விருத்தியில் ஸ்லோகம் எடுத்து சொன்னார் 25. இன்னொன்று கூட சொல்கிறேன், சப்போர்ட்டிவ் ரிஃபரன்ஸு 26வது ஸ்லோகத்தில் ஆத்மா பாசாஸ்ரயாச்சைவம் பாசாஸ்ரயாச்சை முகாபாசாஸ்ரயா யதா கம்யந்தே சாஸ்திரயுக்திभ्याम् இத்யாபாசஸ்ச வர்ணிதः. மேலே சொன்ன ஸ்லோகத்தில் கூட்டஸ்தம் பற்றி இதுதான் சொன்னார். சிதாபாசம் பற்றி கூட பேசியிருக்கு, அதையும் சொல்லணும் இல்லையா? அநேக தான் எதுக்கு பேசுகிறீங்க, இது ரெண்டு பற்றி சொல்லணுமா என்ன அப்படி இப்படின்னு. ஸோ அந்த ரிஃபரன்ஸு கூட்டஸ்தம் பற்றி. சிதாபாசம் பற்றி கூட சொல்லிக்கிட்டு கூட்டஸ்தான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல உபதேச சாகஸ்திரியில் ரிஃபரன்ஸ் இருக்குன்னு அது ஆதாரம் வச்சுட்டு தான் இங்கே ஸ்லோகம் எடுக்கிறார். உபதேச சஹஸ்ரி அதில் அங்கே புஸ்தகத்தில் கொடுத்த 18வது அத்தியாயத்தில் 43 ஸ்லோகம் தொடங்கி நிறைய ஸ்லோகங்களுக்குள்ளே அங்கே
இந்த டிஸ்கஷன் எல்லாம் வரும் உபதேச சாகஸ்திரிக்குள்ளே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே சொல்கிறாரா என்ன, யதா இது ஈஸி உதாரணம் நமக்கு தெரிஞ்சது. எதுக்கு இப்படி பேசணும், சிதாபாசம் இதெல்லாம் இப்படி பேசணும்னா, ஆமாம் என்ன பண்ணுறது பாரு, யதா வெளியில் உதாரணம், முகம் ஆபாசம், முகத்தோட பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் காணப்படுறதுக்கு ஒரு மீடியம் ஆசிரியாக எப்படி 3 ஒன்றுக்கு ஒன்று ஆசிரியமாக இருக்கோ இல்லையா. ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கணும், பிரதிபிம்பம் ஏற்படணும்னா மீடியம் இருக்கணும், கண்ணாடி இருக்கணும், 3 இருக்குல்ல அங்கே. அதே மாதிரி தான் அந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறோம், உனக்கு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஆத்மா ஏவம், அதே மாதிரி சிமிலர்லி ஆத்மா த கூட்டஸ்த சைத்தன்யம். ஓகே, அப்புறம் சிதாபாசம் ஆபாசம் 2 இது மேலே எங்கே ஏற்படுறது, ஆசிரியாக. ஸோ அங்கே 3 சொல்லியிருக்கு, இங்கேயும் 3 சொல்லியிருக்கு. ஸோ சிதாபாசம் பற்றியும் சொல்லியிருக்கு. ஆனால் சிதாபாசம் தானே இருக்குமா, என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ் இல்லாமல் கண்ணாடியில் ஃபேஸ் தெரியுமா, தெரியாது. இல்லை மீடியம் இல்லைன்னா தெரியுமா, தெரியாது. ஸோ மீடியம் இல்லை, சிதாபாசம் இல்லை, ஸோ வாட், எனக்கு என்ன இப்போ, அதை பிடிச்சிக்கோங்க. விருத்திகள் இருந்தானோ, சிதாபாசம் இருந்தானோ, சரீரம் இருந்தானோ, உளுந்து போனானோ, மனசு உடஞ்சி போனானோ, எண்ணங்கள் என்ன ஆகட்டும், கூட்டஸ்த சைத்தன்யத்துக்கு ஒன்றும் ஆக முடியாது. அது கிளிக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஞானம் நமக்கு உருவாயிடுச்சுன்னா அகெயின் ஒர்க் ஆகணும். இப்போ அது நடுவில் திரும்பி அந்த சிதாபாச அதோடைய வேலைகள் அதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். அதுதான் என்ன, அதுதான் பழகிருக்கேன். எதா உதாரணம் எடுத்துக்கோ, இப்போ முகம் நான் பார்க்கல, என்ன முகம் அப்படி தான் இருக்கு, கண்ணாடி இருக்கணும், பிரதிபிம்பம் இல்லை, ஸோ வாட். அதனால தான் இந்த விருத்தி சிதாபாசம் இருந்தா என்ன, இல்லை என்ன, உலகம் ஏது இல்லை. அதனால தான் நித்திரையில் எதுவுமே இல்லைன்னா கூட அது அன்மேனிஃபெஸ்டடாக இருக்கோ என்னவாது இருக்கட்டும், நானாக தான் இருக்கேன், எப்பவுமே அப்படி தான் இருக்கு. ஸோ இங்கே அந்த 3 வெளியில விஷயம் சொல்லி, அதே மாதிரி தான் இந்த ஆத்மா சிதாபாசம் சொல்லும் போது கூட்டஸ்தம் ஆபாசம் ஆசிரியாக அப்படின்னு. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் சொன்னாங்க, இது எங்காவது படிப்பில் எங்காவது வெளியில் யாராவது பேசுகிறாங்களே இந்த விஷயம், இது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் பேசுவாங்க. அது அனுபவக்ன ஆச்சாரியர் தான், சோத்ரிய பிரம்மனிஷ்டன் தான். காலேஜில் போய் ஃபிலாசபி படித்தா கூட அவங்களும் வேதாந்தம் படிப்பாங்க, ஆனால் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. வேதாந்தம் படிச்சுட்டு கூட எங்கே நிறைய சம்பளம் வரும், எங்கே ப்ரொஃபஸர் ஜாப் வரும்னு படிப்பான். அப்போ அது வேதாந்தம் எப்படி உபயோகப்படும் எதுக்கு, வயத்துக்கு சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு. வேதாந்தம் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட், நோ. அதனால் வேதாந்தம் படித்து ப்ரொஃபஸர்ஸு லெக்சர்ஸு காலேஜில் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒருத்தர் ப்ரமோஷன் வந்தால் பொறாமை இன்னொருத்தருக்கு, அவங்களுக்கு பிஹெச்டி வந்துச்சு எனக்கு வரலன்னு, இப்படி எல்லாம் உண்டு. they take it as academic qualification. அது இல்லை. அதனால் அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கம்யத்தை சாஸ்திர யுக்திபியாம், சாஸ்திர யுக்தி மூலமாக இந்த மகா வாக்கிய உபதேசம் சொல்லி அது லக்ஷார்த்தம் வாச்சார்த்தம் அப்புறம் பாக தியாக லட்சணம் நிறைய அப்படி எல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும், சிசிலிங் பண்ணணும். இதுக்கு ரெடியாக இல்லாதனால தான் வேதாந்தத்தை அதுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். என்ன பண்ணுறது பாப்போம். அதனால் ஒரு கதை சொல்லுங்க, பாகவதம் அப்படி பாடிட்டு அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அங்கவும் நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. தூங்கிட்டா தூங்கலாம், புரிஞ்சு போகலாம். ராமாயணம் சொல்லும் போது ராமர் அயோத்தியில் இருக்கார், நான் அப்புறம் தூங்கிட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்னு விஷயம். நான் தூங்கி எழுந்திரிச்சுக்குள்ள அவர் காட்டில் இருக்கார். ஸோ வாட்
ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, அவர் பாடு. இப்படி லைட்டாக எடுக்கிறவங்களுக்கு இல்லை. சின்சியர்ஸ், ரியல் சீக்கர்ஸ் ஆஃப் த ட்ரூத். புரிஞ்சதா? இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று சாஸ்திரத்துடைய யுக்தி மூலமாக படிச்சுக்கணும். லோக அனுபவம்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. சாஸ்திர யுக்தின்னு சொன்னால் சுவாமிஜி கொடுக்கறது கட்டோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த யுக்தி இருக்குது. இவர் உபதேச சாஸ்திரத்திலேருந்து எடுத்து கொடுத்தாரு. அந்த ஸ்லோகம் பதில் நம்ம கட்டோபனிஷத்தை படித்ததுனால அங்கே ஒரு ஸ்லோகம், அக்னிர் யதைகோ பவனம் பிரவிஷ்டः ரூபம் ரூபம் பிரதிரூபம் பபூவः ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்ச அப்படின்னு ஒரு மந்திரம். 5வது அத்தியாயத்தில் 9வது மந்திரம். சிம்பிள் தான். என்ன சொல்கிறதுன்னா, எப்படி அக்னி சர்வத்திர இருக்கு, எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல் தேர் எவ்ரிவேர். 5 எலிமெண்ட்ஸ், ஒன்று கிராஸாக ஒன்று கொஞ்சம் சட்டில். அப்படி அக்னி யதா ஒரு அக்னி புவனம் மொத்தம் வியாபிச்சிருது. ஆனால் அது எங்கெங்கோ அங்கங்கே ஒரு எல்லா ரூபத்திலும் இருக்கு, எல்லாத்துலையும் இருக்கு. அக்னி எல்லாத்துலையும் இருக்கு. அக்னி இருந்தால் தான் ஒரு ரூபமே எடுத்துக்கிட்டு அது நிற்க முடியும். ஆக்சுவலி அது அப்படி ஹெல்ப் பண்ணுறதுனே நமக்கு கவனிக்க முடியல. ஆனால் பளிச்சனை எங்கோ அக்னி என்ன நமக்கு சூடு வரணும், கலர் வரணும். எங்கோ அது அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும் இல்லையா? ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ. அது மேனிஃபெஸ்ட் ஆனாலும் ஆகலைனாலும் இருக்கு. அதே மாதிரி ஏகா ததா ஏகா பூதாந்தராத்மா எல்லா இடத்துல சர்வத்திர வியாபிச்சிருக்கிறார். ரூபம் ரூபம் பிரதிரூபோ பஹிஷ்ச. பாஹ்யமாக காணப்படுற இது எல்லாமே சத்ரூபத்தில் இங்கே இருக்கு, சித்து ரூபத்தில் இங்கே தெரிஞ்சுக்கிறது. சத்து சித்து எல்லாம் ஒன்றே தான். ஓகே, அடுத்தபடியில் அப்படி பாஹ்யம் அந்தரம் இந்த டிஃபரன்ஸ் இல்லை. சது பைட் வெளியில் இருக்கிறது, அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சித்தா. சச்சித் தானே கான்ஷியஸ்னஸ் பரமாத்மான்றோம். ஸோ அந்த கட்டோபனிஷத்து ஸ்லோகம் சிம்பிளாக விவரிக்கிறது. ஸோ இவர் இங்கே அந்த மாதிரி கம்யதே சாஸ்திர யுக்திபிஹி இது ஆபாசஸ்ச வர்ணி. ஆபாசம்னு அந்த சிதாபாசம் பற்றி கூட அங்கே வர்ணிக்கப்பட்டது. ஓகே, பல இடத்துல அப்படின்னு சொல்லி 26வது ஸ்லோகத்தில் சொல்லி அடுத்த 27வது ஸ்லோகம், புத்தியவச்சின்ன கூட்டஸ்தஹம் லோகாந்தரகமாகமௌ படிங்கோ காந்தரகமா கர்த்ரும் சக்தோ घटाकाशः இவாபாசேன கிம் வத. மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறான். ஓகே, இப்படி தான் கேள்விகள் மனசில் வரும். என்னது சரி, అసలు చిదాభాసం ఎదుకు கொண்டு வரீங்க అనేది నడులే ஒருத்தன் கேட்டான். கூட்டஸ்தம் தானே நிர்தாரணமாக இருக்கிறது. இப்போ கூட மாஸ்டர் சொன்னார், சிதாபாசம் இருந்தானு இல்லைனானு, தாட்ஸ் இருந்தானு இல்லைன்னானோ, அது எந்த விதமான தாட்டாக இருந்தானோ என்னாவது ஆழ்ந்து போகட்டும், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஏதாவது ஆகட்டும், உலகம் மொத்தம் கூட்டஸ்தமான பரபிரமனுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த மாதிரி தான் இவன் அப்போ எதுக்கும் சிதாபாசத்தினை கொண்டு வரணும், அது ஏற்றுக்க வேண்டியதே இல்லையே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்குறா. ஆனால் இங்கே அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கே, இது நார்மல் அப்போ கேட்ட மாதிரி கேள்வி அப்படின்னு எடுத்துக்கூடாது. இவனை கேட்குற கேள்வியில் என்னென்னா, தெர் ஆர்
ரெண்டு வகையான வாதங்கள் இருக்கு. ஏன்னா வேதாந்த சாஸ்திர விசாரணை பண்ணும்போது ஒன்று வந்து அவச்சேதவாதம், இன்னொன்று வந்து பிரதிபிம்பவாதம். அவச்சேதவாதம், பிரதிபிம்பவாதம். அவச்சேதம் என்னன்னா டிஸ்டிங்க்ட்லி செப்பரேட்டட், பைஃபர்கேட்டட், பிரிக்கப்பட்டது தனியாக, ஓகே, டிஸ்கிரிமினேட்டட், டிஸ்டிங்க்ட்லி செப்பரேட்டட், அந்த அர்த்தம் எல்லாரும் அவச்சேதம். இப்போ இங்கே கேள்வி கேட்குற இந்த பூர்வபக்ஷி வந்து இந்த அவச்சேதவாதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கிறது இல்லை. அந்த கேள்வியில் அப்படி தான் இருக்குது ஸ்லோகத்தில். என்ன அவனு கேட்குறான்னா பிரதிபிம்பவாதிகள்னு நிராகரிக்கிறான். பிரதிபிம்பவாதம்னா ரிஃப்ளெக்ஷன், சிதாபாசம். சிதாபாசம் பற்றி எதுக்கு இங்கே? கூட்டஸ்த சைத்தன்யமே டிஸ்டிங்க்டாக செப்பரேட்டாக இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள அங்கே இருக்குன்னு அப்படி சொல்லலாம் இல்லையா? வை யூ பிரிங் த சிதாபாசா? பிரதிபிம்பவாதத்தனை நீங்கள் வெளியில் போன்றான் இவன் அவச்சேதவாதத்தை சேர்ந்தவன். இந்த பாயிண்ட் புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ புரியும். குடத்துக்குள்ள ஆகாயம். இப்போ குடமே காட்டுறோம். பாக்ஸ் என்ன மூடி இருக்கணும், அது வேறு. அதுக்கு தான் பார்த்த ஜாருன்னு சொல்லணும். ஜாரு, பாட்டில் மூடி இருக்கேன், நகை ஒன்றும் இல்லை, ஆகாயம் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ஆகாயத்தினே உள்ள வச்சிருக்கு. ஒரு ஹாலில் போயிட்டு அங்கே ஹால் இஸ் எம்டி, நோபடி இஸ் தேர்ன்னு. அந்த எம்டினஸ் இஸ் ரிவீலிங் தேர் இஸ் எ ஸ்பேஸ். கொஞ்சம் உஷாராக இருங்க. முடிச்சிருக்கணும், அப்போ தான் முடிக்க முடியும். சரி, ஏதாவது இருக்கேன், நல்ல டைட்டாக மூடி இருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து இப்படி இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு அங்கே வச்சேன், இல்லை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ உள்ளே இருக்கிற ஆகாயம் கூட ட்ராவல் பண்ணிச்சே இல்லையா? வேதாந்தம் நிறைய படித்தா ஆன்சர் வேறே மாதிரி வரும். இப்போ இந்த லெவலில் சொல்லுங்க. அதான் எது முன்னாடி படிக்கணும், எது பின்னாடி படிக்கணும், என்ன பண்ணுறது தெரியல. யாரோ கேட்டாங்க பஞ்சதீச ஆரம்பிச்சிட்டோம், யாரோ கேட்டாங்க பகவத்கீதை ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, ஆனந்தமாக இருக்கா இல்லையா? எனக்கு தெரியும் அந்த மாதிரி சமாதானம் வருவேனே. என்ன ஞான பரிபூர்ணானதுக்கப்புறம் ஆகாயம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணலதான்னு சொல்கிறேன். ஆகாயம்னு அப்படி சொல்லுவீங்க இல்லையா? இந்த குடத்தில் ஜலம் இருக்கு, ஆனால் ஜலம் இருக்கிறதுக்கு உள்ள ஸ்பேஸ் இருந்தால் தானே ஜலம் ஊற்றிட்டா. குடம் இங்கேருந்து கொண்டு போகும்போது ஜலம் ட்ராவல் பண்ணிச்சே இல்லையா? ஜலத்து கூட குடத்து கூட ஆகாயம் கூட ட்ராவல் பண்ணிச்சு. ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதானே. எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இன்னும் வேதாந்தா ஃபுல்லாக படிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தேன். எஸ், ஆகாயம் ஆல்சோ இஸ் ட்ராவலிங். ஐம் சீயிங் தட். அதில் ஆகாயம் இருக்கிறதுனால தான் நான் ஜலமே ஊற்ற முடிஞ்சது. ஜலம் இஸ் water is filled in the space, the space is along with the water. அப்போ ஜலம் ட்ராவல் பண்ணுறதுன்னா ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணலையே என்ன பண்ணிச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அவச்சேதவாதத்துடைய இது. ஸோ இப்படி அவச்சேதம் சரி, கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துல இருக்க கூட்டஸ்தம்னு நோ, பட் இட் இஸ் ஸ்பெசிஃபைடு அண்ட் இதுதான். இது போதும். வை யூ சே அபவுட் த பிரதிபிம்பம்? அதுதான் இவனுடைய கேள்வி. பிரதிபிம்பம் எதுக்கு? சிதாபாசம் பற்றி எதுக்கும்? இங்கே அதான் சொல்கிறேன், புத்தி அவச்சின்ன கூட்டஸ்தா. பார்த்தீங்களா, அந்த அவச்சின்ன வார்த்தை முக்கியம். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொன்னேன், இல்லைன்னா புரியாது. அவச்சின்னமன் என்ன? லிமிட்டெட் பை த இன்டலெக்ட். புத்தினால உபாதினால லிமிட்டெட் செய்யப்பட்ட அந்த கூட்டஸ்தம்
ಎಲ್ಲ ವಾರ್ತೆ ಮುಖ್ಯ ಮೊದಲು ಬುದ್ಧಿ బుద్ధినాల బుద్ధి అనేది మీడియం ఇట్స్ లిమిటింగ్ ద కూటస్థం అవచ్ఛేదం பண்ணிச்சு இப்போ நான் காமிச்ச எக்ஸாம்பிள் கரெக்டாக அது வந்து லோகாந்தர கமாகமோ என்ன சொல்கிறாருன்னா அந்த கூட்டஸ்த மீத புத்திలో மாட்டிக்கிச்சு செப்பரேட் பண்ணது அது வந்து ஸ்வர்கலோகம் கூட போகிறது பித்ருலோகம் கூட போகிறதுன்னு எல்லாம் சொல்கிறீங்களே புராணத்தில் வேதாந்தத்தில் எல்லா இடத்துல அதுதான் இங்கே அர்த்தம் லோகாந்தரம் இப்போ இங்கிருந்து இங்கே ஸ்பேஸ் மூவ் பண்ணலன்னா நம்ம ஜீவன் வந்து பிரம்மலோகம் போகிறாருன்னு சொல்லிட்டு இப்போ கூட பகவத்கீதையில் படிக்கிறோம் பாகவத்தில் படிக்கிறோம் யாரோ போகிறான் இல்லை ட்ராவல் பண்ணுறானே நம்ம எல்லோரும் கூட அதுதானே நமக்கு அந்த பிரமை இப்போ கூட இருக்க வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் கூட அடுத்த ஜென்மம் என்ன ஆகுமோ எங்கே போவானோ இருந்துட்டு பூர்ண ஞான நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் இதெல்லாம் சந்தேகங்கள் இருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சுது இப்போது லோகாந்தரம் இல்லை இங்கேருந்து இங்கே நான் சும்மா அதுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்கு தான் இது காட்டிட்டேன் இப்போ சட்டில் பாடிஸ் ட்ராவலிங்கன்னு சொல்கிறோம் சூக்ஷ்ம தேகம் பண்ணுறோம் அதுக்கு பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் சிதாபாசன்னு பேர் கொடுத்தோம் தவிர சாதாரண லோக்கலில் புராணங்கள் எல்லாருக்கும் தெரிந்து சூக்ஷ்ம சரீரம் தேகம் இல்லாத மனுஷனுக்கு பேர் பிசாச்சம் அவன் ட்ராவல் பண்ணுவான் எங்கே போவாங்க போகிறதே போயிட்டா அங்கே பிறந்த புராண கதையில் அதுதானே அது நடக்கலைன்னு ரிலேட்டிவில் நடக்கலைன்னு கிருஷ்ணர் எதுக்கு அப்போ சொல்லணும் பிரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தி நோர்ஜுனா சும்மா அவர் சொன்னார் ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை வேஸ்ட் பண்ணுவார் கிருஷ்ணர் வெரி சம்திங் அந்த அந்த பாவனை இருக்குது அது அஜ்ஞானம்னு வச்சுக்கோங்க அதனால தான் இப்போது 8வது அத்தியாயம் உத்தவகீதையில் இப்போது அதெல்லாம் எதுக்கு விட்டுடு போகிறேன்னு சொன்னால் உனக்கு சந்தேகம் வருதில்லை எங்கே போவேன் சார் அங்கே எல்லாம் எப்படி இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா தெரியாது உனக்கு தெரியாது இல்லை ஒருவேளை எனக்கு தெரிஞ்சால் கூட நான் சொன்ன எப்படி நீ நம்புவியா நான் நெட்டில் போய் பார்க்கணும் நெட்டில் எல்லாம் பார்க்கலாம் அமெரிக்கா பற்றி பார்க்கலாம் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் என்ன இருக்குன்னு ஸ்வர்க்கம் ஷோமி இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வரல ஃபோட்டோ எல்லாம் பிளாங்காக தெரியுது சார் மார்ஸ்ன்னு பார்த்தாவே பிளாங்காக என்னமோ குடியாக அப்படி இருக்குது ஃபங்கஸ் என்னமோ வளர்ந்துச்சு என்னமோ அப்படி கேட்பேன் இல்லை அதனால் அதெல்லாம் விட்டுடேன் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு இங்கே இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்கிற நீ புத்தி குரு நான் இருக்கேன் இல்லை நான் கூட ஏதோ புஸ்தகம் பிடிச்சிருக்கேன் சாஸ்திரம் இல்லை இது வச்சுக்கிட்டு இங்கே வேலை முடிச்சுக்கலாம் டோன்ட் வரி அபவுட் த அதர் திங் ஸோ அவச்சேதவாதமான இவன் வந்து லோகாந்தரம் கமோ அப்படி இருக்கும்போதும் அப்படி கர்த்தும் சக்தா கடாகாஷ இவ இப்போ கடாகாஷம் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது இல்லையா சொல்கிறேன் இட்ஸ் ட்ராவலிங் ஹவ் கேன் ஐ சே இட் இஸ் நாட் ட்ராவலிங் உள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா கை வைக்க முடிஞ்சதே ஸ்பேஸ் இருக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு எப்படி நான் கை வைப்பேன் ஜலம் கொண்டு போனால் ட்ராவல் பண்ணிச்சு ஸ்பேஸும் ட்ராவல் பண்ணிச்சு அப்படி சக்தி இருக்கும்போது லோகாந்தர கமாகமோ கர்த்தும் சக்தா யாரு கடாகாஷனில் இருக்கும்போதும் அதே மாதிரி தான் இவ கூட்டஸ்தம் ஆல்சோ கிம் வத ஆபாசேனா வை யூ ஆர் பிரிங்கிங் அண்ட் டாக்கிங் அபவுட் தி சிதாபாசம் அங்கே தான் கேள்வி இருக்குது கிம்னு கேட்குறாள் கிம் வத எதுக்கு வை யூ ஆர் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் தட் ரிஃப்ளெக்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா சர்வத்திர சைத்தன்யம் இருக்குது எப்போது முந்தாவது ஸ்லோகத்தில் அவ்வளோ கிளியராக அவர் அது கோட் பண்ணி இது கோட் பண்ணி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்துக்கு வரும்போது இப்படி திரும்பி கேள்வி கேட்குறானே என்ன தான் சொல்ல இவனுக்கு இன்னும் நிறைய படிக்கணும் 5 வருஷம் தான் ஆயிடுச்சு இன்னொரு 10 வருஷம் படிக்கணும் சரி போதும் அப்புறம் 28ல் வந்து இந்த கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் ஈஸியாகவே கேள்வி பதில் சம் nice topic will come.
இப்போ இவனுக்கு ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷன் அபவுட் தி சிதாபாசத்தினை கிளியர் பண்ணுறதுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் ஆச்சாரியர் பேச போகிறார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम.